நான் எங்கே போனாலும் சரி, இல்லை எங்கள் டீம் எங்கே போனாலும், எங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கிறவங்களும் இல்லை ஃப்யூச்சர் எங்களுக்கு கஸ்டமராக ஆக போகிறவங்களும் சரி, எங்களை பார்த்து கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோ பார்த்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு சோலார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இல்லை நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து சோலார் ஆன் கிரிட் போட்டிங்க, அதை வச்சு மொத்தம் கரண்ட் பில்லும் கம்மி பண்ணிட்டோம். அந்த சோலார் சிஸ்டம் வேறு லெவலில் இருக்காது ஆன் கிரிட். பட் ஏன்னா நவம்பர் மாதம் அடிக்கிற மழையில் பவரில் வந்து இபி வந்து பவரை கட் பண்ணிடுறாங்க. அது மூலிமா எங்கள் வீட்டுக்கு கரண்ட் இருக்க மாட்டேது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு இன்வெர்டர் பேட்டரி இருக்குது. இதுலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து வந்து அந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் இருக்குமே, சார்ஜ் ஆகிடுமே. ஏன்னா நவம்பர் மாதம் அடிக்கிற மழையில் பவர் கட் ஆனவுடனே சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. அந்த டைமில் இதுலேருந்து ஒரு வயரை போடிங்க வந்து எங்கள் பேட்டரியில் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நாங்கள் சார்ஜ் பண்ணி அந்த டைம் ஓட்டிப்போமேன்றத கேள்வி தான் எங்களை பார்த்து கேட்குற அதிகமான கேள்வி. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆன் கிரிட் அண்ட் ஆஃப் கிரிட் ஒயரிங் சிஸ்டம் பற்றி தெரியணும். ஆன் கிரிட் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு என்னென்னா, இந்த சோலார் பேனலில் பாசிட்டிவ் இங்கே இருக்கும், நெகட்டிவ் இங்கே இருக்கும். இந்த நெகட்டிவ் வந்து அந்த சோலார் பேனலோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சீரியஸாக அப்படியே கனெக்ட் பண்ணி இந்த பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோலார் பேனலோட ஃபஸ்ட்டு பேனலோட பாசிட்டிவும் அந்த கடைசி பேனலோட நெகட்டிவ் வந்து அவுட்புட்டாக எடுத்து ஒரு சோலார் ஆன் கிரிட் இன்வெர்ட்டருக்கு தேவையான விஓசி வந்து அந்த சோலார் இன்வெர்ட்டருக்கு போயிடும். அது மூலிமா சோலார் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் ஆக்டிவேட் ஆகிடும் சீரிஸ் கனெக்ஷன் பண்ணும்போது. பட் அதுவே ஆஃப் கிரிடுக்கு வந்து இந்த 2 சோலார் பேனல் சீரீஸ், இந்த 2 சோலார் பேனல் சீரீஸ், இது ரெண்டுமே பேரலல். இப்படி பண்ணிங்கன்னா அந்த ஆம்ப்ஸ் அதிகமாக வரும் சோலார் பேனல்லேருந்து. அது மூலிமா உங்கள் பேட்டரியை வந்து ஈஸியாக சார்ஜ் பண்ணலாம் ஒரு ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கும் போது. இதே மாதிரி இது ஒவ்வொரு இன்வெர்ட்டருக்கும் ஒரு மாதிரியே மாறும். ஸோ ஆன் கிரிடுக்கு சீரீஸ் பண்ணணும், அதுவே ஆஃப் கிரிடுக்கு பேரலல் பண்ணணும். ஏன்னா பேட்டரிக்கு ஆம்ப்ஸ் முக்கியம். இதுதான் ஒயரிங் சிஸ்டம். பட் நிறைய பேர் மழை காலத்தில் ஃபோன் பண்ணி இதுலேருந்து ஒரு ஒயரை போடிங்க அப்படியே பேட்டரியில் கனெக்ட் பண்ணுங்கன்றீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா மழை காலத்தில் இது வந்து டிசி கரண்ட். ஏன்னா இது வந்து MC4 எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த 2 சோலார் பேனல்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி அந்த 2 சோலார் பேனல் டிஸ்கனெக்ட் பண்ணி இது அட்டாச் பண்ணுறது மழை காலத்தில் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா இது டிசி கரண்ட். எலக்ட்ரிஷியனால் முடியுமானா முடியும். பட் ஸ்டில் நான் மழை காலத்தில் பிளான்ட் பக்கத்தில் போகிறதுக்கு வந்து நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். இதனால தான் நாங்கள் என்றைக்குமே எங்கள் வீடாக இருந்தாலும் சரி, என்னோட கஸ்டமர் வீடாக இருந்தாலும் சரி, ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் பண்ணுறீங்களா பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணுங்கள். ஆஃப் கிரிட் பண்ணிக்கலாம் சின்னதாக பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஆன் கிரிட் தனி, ஆஃப் கிரிட் தனி. அப்போ தான் சோலார் இதுவாக அனுபவிக்க முடியும். நாளைக்கே ஃபியூச்சரில் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் உங்களுக்கு போயிடுச்சுன்னா அந்த யூனிட் மட்டும் தனியாக ஒர்க் ஆகுது. பட் உங்களுக்கு ஆன் கிரிட் ஒர்க் ஆகும். எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எங்களுக்கு பிளான்ட்டை வந்து ஒயரிங் MC4 டிஸ்கனெக்ட் பண்ணி மறுபடியும் பேரல் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு அப்படி இப்போ தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா இன்வெர்ட்டர் போக வேண்டிய பியூஸ் அதிகமாக போய் இன்வெர்ட்டர் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் சான்ஸ் உண்டு. சரிங்களா? ஸோ இதுதான் எங்களை பார்த்து கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி, அதிகபட்சமான கேள்வி இதுதான். இப்போது நாங்கள் எங்கே போனாலும் எங்களை கேட்குற செகண்ட் கேள்வி எதுனா, ஒரு 5 கிலோவாட் ஆன் கிரிட் இன்வெர்ட்டருக்கு எத்தனை கிலோவாட் பிளான்ட் ஒர்க்கோ போடலாம், அதாவது எத்தனை கிலோவாட் சோலார் பேனலுக்கோ போடலான்ற கேள்வி தான். ஒரு 5 கிலோவாட் இன்வெர்ட்டருக்கு அதுலேருந்து 20 to 30% வரைக்கும் அதிகமாக போடலாம். பட் ஆன் பேப்பர் தான். பட் நான் இது என்றைக்குமே என்னோடய கஸ்டமருக்கு நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, எந்த சோலார் இன்வெர்ட்டர் இல்லை சோலார் பேனலை நான் விற்கிறேனோ அதே கஸ்டமருக்கு ஒரு 5 years இல்லை 6 yearsக்கு அப்புறம் நான் தான் சர்வீஸ் வருவானன்றது உறுதி இல்லை. ஏன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 yearsக்கு அப்புறம் உங்களோட சோலார் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் வந்து ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம் கம்பெனிக்கிட்ட. அந்த கம்ப்ளைண்ட் சர்வீஸ் இன்ஜினியர் தான் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு சோலார் பேனலை கவுண்ட் பண்ணுவாங்க. 5 கிலோவாட்டுக்கு மேலே நீங்கள் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி, 5 கிலோவாட் இன்வெர்ட்டருக்கு ஏன் 6 கிலோவாட் இல்லை அதுக்கு மேலே சோலார் பேனல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க, அதனால் நான் சர்வீஸ்க்கே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதுதான் நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறேன். அதனால தான் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு 5 கிலோவாட் சோலார் இன்வெர்ட்டருக்கு 5 கிலோவாட் சோலார் பேனல் தான் நான் போடுவேன். பட் ஆன் பேப்பர் நீங்கள் வந்து அந்த சோலார் இன்வெர்ட்டருக்கு மேலே 20-30% போடலாம், அந்த இன்வெர்ட்டர் தாங்கும். பட் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க சர்வீஸ் இன்ஜினியர்ஸ். அதனால் இந்த குழப்பமே வரக்கூடாது. என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுமா, நீங்கள் எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து 6 கிலோவாட் இன்வெர்ட்டரை வாங்கிக்கோங்க. இப்போ ஃபியூச்சருக்கு 5 கிலோவாட் பிளான்ட் போட்டுக்கோங்க. பட் 5 கிலோவாட் சோலார் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் வாங்கிட்டு நீங்கள் 6 கிலோவாட் பிளான்ட் போடாதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், என்னோட கஸ்டமர்ஸ் எப்பவுமே மேலே எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து 6 கிலோவாட் இன்வெர்ட்டரோ இல்லை 8 கிலோவாட் இன்வெர்ட்டரோ ஃபஸ்ட்டு எங்கிட்ட வாங்கிப்பாங்க. இதுதான் எங்களை கேட்குற அதிகமான கொஸ்டின். இப்போது எங்களை பார்த்து அதிகமாக கேட்குற 3வது கேள்வி என்னன்னா, ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க? இதுதான் எங்களை பார்த்து கேள்வி. நான் எப்பவுமே என்னோடய வீடியோஸில் கீழே போடுவேன், அஃபிஷியலி வி ஸ்டாப்டு ஆஃப் கிரிட் ப்ராஜெக்ட் சின்ஸ் வி ஆர் கெட்டிங் ஸோ மெனி இஷ்யூஸ் இன் பேட்டரியில், ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டரில்.
ஏன்னா ஒரு ஆஃப் கிரிட் இன்வெர்ட்ரு இப்போதைக்கு 2 வருஷம் முன்னாடி இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டரும் போயிடுச்சு. அது ரிப்பேர் பண்ணுற சர்வீஸ் இன்ஜினியரும் அவள் தான் அவங்களோட வாரண்டி முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் 15,000 20,000 பே பண்ண சொல்கிறாங்க. ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் ஏன் அந்த 2 வருஷத்தில் போயிடுதுன்னா, சோலார் பேனல்லேருந்து வர டிசி கரண்ட் அது ஏசியாக மாற்றணும், மறுபடியும் அது பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக மறுபடியும் அது மாற்றணும், கன்வர்ஷன் பண்ணணும், மறுபடியும் பேட்டரியில் இருக்கிற பேட்டரி எடுத்து மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு தரணும். இது மாதிரி ஆஃப் கிரிட் வந்து அது நிறைய வேலை செஞ்சு நிற்கிறதுனால அதுக்கு கம்பெனி தர வாரண்டி பீரியடே 2 வருஷம் தான். பட் அதுவே ஆன் கிரிடில் டிசி டு ஏசியாக மாற்றினா மட்டும் போதும், அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆன் கிரிட் இன்வெர்ட்டர். அதுதான் சோலார் கம்பெனி வந்து 10 வருஷம் 15 வருஷம் வாரண்டி நல்லா தராங்க ஆன் கிரிட் இன்வெர்ட்டருக்கு. பேட்ரி வந்து ஒரு இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணாலே அது வேலை அதிகமாகனால சீக்கிரம் போயிடுது. அதே மாதிரி தான் இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரும், அதில் பேட்டரியும் வருது, ஆன் கிரிடும் வருது, அதில் நிறைய ஆப்ரேஷன் இருக்குது. ரெண்டாவது இதை நான் பண்ணுறது இல்லை, சரிங்களா. எனக்கு எப்போவுமே ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் தான். ஆன் கிரிட் சோலார் ப்ராஜெக்ட்ஸ்னால் நான் சென்னை ஃபுல்லாக பண்ணுறேன். நான் ஆஃபீஸ்லேயே இப்போ ஆஃப் கிரிட் நாங்கள் எடுத்துட்டோம். ஏன்னா உன்னை நம்பி தான் டேடி நாங்கள் சோலார் ப்ராஜெக்ட் ஆஃப் கிரிட் பண்ணோம், இப்போ 2 வருஷத்தில் இந்த ஆஃப் கிரிட் போயிடுச்சு நிறைய கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்பெனிக்கிட்ட சொன்னாலும் அது அவங்க எடுத்துக்கிறது. அதனால நாங்கள் டோட்டலாகவே ஆஃப் கிரிட்லேருந்து டோட்டலாக வெளியே வந்துட்டோம். இதில் ஹைப்ரிடுக்குள்ளே போனால் முடிஞ்சது எங்கள் கதை. அது அஃபிஷியல் ஒன்றும் சொல்லலை. அதனால் நான் ஆஃப் கிரிட் ஹைப்ரிடுக்குள்ளே போகிறதில்ல. ஏன்னா இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு 32 இருக்கோம். இந்த வயசில் ஹைப்ரிட் ஏதோ பண்ணிவிட்டு இது கரண்ட்டு போகிற டைமில் தெரியாமல் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களை தூக்கி உட்கார வச்சுருவாங்க. அதனால் இதுக்குள்ளே நாங்கள் போகிறதில்ல. ஆன் கிரிட் கரண்ட் இருக்கா, நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடு, கஸ்டமரோட கரண்ட் பில்லை மொத்தமாக பண்ணித்தரோம். ஆன் கிரிட் சோலாரில் ஆன் கிரிட் தான் பெஸ்ட்டு. கரண்ட்டு வந்து நவம்பர் மாதம் கொஞ்சம் இருக்க போகிறதில்ல சென்னையில், அந்த டைமில் வந்து ஓகே அக்செப்டபிள் தான், வேறு வழி இல்லை. ஸோ அதை மட்டும் நீங்கள் இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் எங்களை பார்த்து கேட்குற 3வது அதிகபட்சமான கேள்வி. இப்போது எங்களை பார்த்து அதிகமாக கேட்குற 4வது கேள்வி என்னென்னா, நீங்கள் ஃபாரின் சோலார் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டிங்களா, சோலார் பேனல் வந்து ஃபாரின் மேனுஃபேக்சர் ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க கேள்வி. இந்தியாவில் வந்து ALMM பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இங்கே இப்போ போடுறேன் பார்த்துக்கோங்க. ALMM பாலிசின்னு என்னென்னா, இந்தியன் மேனுஃபேக்சர் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க ஃபாரின் மேனுஃபேக்சர் இருக்கும்போது. அதிலும் அதிகமாக சைனாவோட தலையீடு வந்து அதிகமாக இருக்குது. சைனா சோலார் வந்து நிறைய பேர் வாங்குறதுனால இந்தியன் சோலார் பேனல் வந்து அவ்வளோ வாங்குறதில்ல. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ALMM என்ற பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இனிமேட்டு யார் வாங்கினாலும் நீங்கள் இந்தியன் சோலார் மேனுஃபேக்சர் தான் வாங்கணுன்ட்டு போட்டாங்க. அதை கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. பட் ஃப்யூச்சரில் அது மறுபடியும் கொண்டு வர போகிறேன்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா ஃபாரின் மேனுஃபேக்சர் யாருமே இந்தியனுக்குள்ளே பண்ண முடியாது. ஏன் இந்த கேள்வி இது சொல்கிறேன்னா, என்னை பார்த்து அதிகமான பேர் நீங்கள் ஏன் ஜெர்மன் டெக்னாலஜின்னு ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க, அந்த சோலார் பேனல் வந்து நீங்கள் போட மாட்டிங்களேன்னா, இங்கே ஜெர்மன் டெக்னாலஜி சரி அமெரிக்கன் டெக்னாலஜி சரி எதுவுமே கிடையாது. அப்படி உங்ககிட்ட அப்படி ஜெர்மன் டெக்னாலஜியாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே என்ன கேள்வி நீங்கள் கேட்கணுன்னா, இந்த சோலார் பேனலை அப்படியே திருப்புனீங்கன்னா இந்த சோலார் பிளான்ட் வந்து எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்களோட அட்ரஸ் வந்து ஸ்டிக்கர் வந்து இந்த பிளான்ட்டு கீழே இருக்கும். இது வந்து ஒரு ரூல்ஸே இருக்குது. எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அதோட ஸ்டிக்கரோட அட்ரஸ் போட்டிருக்கணும். அப்படி போடும்போது ஜெர்மன் டெக்னாலஜின்னு சொல்கிற இடத்துல ஆந்திரா அட்ரஸ் இருக்கான்னு கேளுங்க. ஜெர்மன் டெக்னாலஜினா ஜெர்மன் அட்ரஸ் தான் இருக்கணும், அமெரிக்கன் டெக்னாலஜினா அமெரிக்கன் அட்ரஸ் தான். நான் என்றைக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 பிராண்ட் தாங்க. இந்தியன் சோலார் மேனுஃபேக்சரா வாரி சோலார் 30 வருஷமாக இருக்கிறாங்க, ரொம்ப 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 ஒரு நல்ல பிராண்ட். அடுத்தது விக்ரம் சோலார். இது 2மே வேணாமா, எனக்கு ஃபாரின் மேனுஃபேக்சர் தான் வேணும்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 பிராண்ட். ஒன்று அமெரிக்கன் பியூர் அமெரிக்கன் டெக்னாலஜியாக சன் பவர், 2வது சிங்கப்பூர் மேனுஃபேக்சராக REC. வேறு லெவலில் இருக்கும் REC. இதுதான் உண்மையிலே டெக்னாலஜி. அதை விட்டு இது ஜெர்மன் டெக்னாலஜி நீங்கள் பண்ணலன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு அதுதான் வேணும்னா இங்கே ஜெர்மன் டெக்னாலஜியில் யாருமே கிடையாது, சரிங்களா. வாங்குறதா இந்தியன் சோலார் மேனுஃபேக்சர் வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு தான் நெட் மீட்டரும் தருவேன்னு சொல்லியிருக்காங்க ALM பாலிசியில். உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு இது மாதிரி அழகான சோலார் பிளான்ட் போட்டு தருவாங்க. இது வந்து எங்கே போட்டிருக்கோன்னா சித்தாலாப்பாக்கம், பொன்மார் பக்கத்தில் இந்த சித்தாலாப்பாக்கன்ற ஊருக்கு அங்கே வந்து 6 கிலோவாட் ஆன் கிரிட் சோலார் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் போட்டு 6 கிலோவாட் பிளான்ட் தான் போட்டிருக்கோம். ஏன் இந்த வீடியோ எடுக்க காரணம்னா, எனக்கு அதிகமான ஃபோன் கால்ஸ் வருது, எங்கள் டீமுக்கும் வருது. எங்கள் டீம் எங்கே போனாலும் இந்த ஒரு 4 கேள்வி கேட்குறாங்க அதிகமாக. அதனால தான் ஒரு வீடியோ போட்டுடலாம். நாங்கள் எங்கே போனாலும் இந்த 4 கேள்வி வந்து எங்கள் கஸ்டமர் எங்கிட்ட அதிகமாக கேட்குறாங்க. அதனால தான் செப்பரேட்டாக இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுடலாம். இதுக்கப்புறம் இந்த 4 கேள்வி என்னோடய ஃபியூச்சர் கஸ்டமரும் சரி எக்ஸிஸ்டிங் கஸ்டமரும் சரி எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த 4 கேள்வி மட்டும் கேட்காதீங்க. இதுக்கு மேலே நிறைய கேள்வி இருக்குது, பட் அதில் டாப் 4 வந்து இந்த 4 கேள்வி தான். ஸோ என்னோடய அடுத்த வீடியோவோ 5, 6, 7, 8 கேள்விக்கு உண்டான ஆன்சர் தான் நான் பதில் சொல்ல போகிறேன். Meet you in my next video. Thank you. Bye.